உபவாசத்தின் மூலமாக நடக்கக்கூடிய கழிவு நீக்கம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு அறிஞருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. எதுக்கு தெரியுமா கொடுத்தாங்க? நீங்க பட்னி கிடக்கும் போது உங்க உடம்பில் இருக்கக்கூடிய இறந்த அணுக்களை, இறந்த திசுக்களை எவ்வாறு நம்ம உடல் தானாகவே சாப்பிட்டு உடலை சுத்தி செய்கிறது. புற்றுநோய் சிகிச்சை, காசநோய் சிகிச்சை, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சைகள்லாம் எவ்வாறு இந்த உபவாசம்னு சொல்லக்கூடிய பட்டினி கிடத்தல் அல்லது ஃபாஸ்டிங் உதவுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை பெரிய அளவுல இன்னைக்கு பிரபலமாகி கொண்டு வருவதை பார்க்கிறோம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிற வார்த்தையை நீங்க கேட்கலாம். ஆனா மருத்துவ ரீதியான உபவாசம் அப்படிங்கிறது மாசத்திற்கு 3 நாட்கள். இப்ப இன்று காலையில நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்று முழுவதும் உணவு கிடையாது, நாளை முழுவதும் உணவு கிடையாது, நாளைய மறுநாள் முழுவதும் 24 மணி நேரம் உணவு இல்லாமல் 4ஆம் நாள் காலையில நீங்க உணவு எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிக்கு பேரு தான் 72 hours வாட்டர் ஃபாஸ்டிங் சொல்லக்கூடியது. இந்த 72 hours வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? உள்ள இருக்கக்கூடிய இறந்த திசுக்கள், அமிலங்கள் உடலால் உறிஞ்சப்படாமல் கொழுப்பாக கழிவாக குடலில் கிடக்கக்கூடிய அமிலங்கள் எல்லாம் ஜீரணப்படுத்தப்பட்டு இந்த 3 நாள் முடியும் போது நீங்க தண்ணி குடிச்சா கூட வயிறு உள்ள இருக்கக்கூடிய கழிவை பேதியா வெளியில அனுப்புறத பார்க்க முடியும்.